வணக்கம், இது ஜெட் தமிழ் செய்திகள். இன்று நாம் காணப்போகும் செய்தி இலங்கையின் சமீப கால வரலாற்றில் மிக முக்கியமான, மனதை பதற வைக்கும் செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடப்பாண்டு ஜூன் மாதம் மனித கூட்ட புதைக்குழி அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதில் 38 எலும்புக்கூடுகள், இதில் பச்சிளம் குழந்தைகள் உட்பட மீட்கப்பட்டுள்ள செய்தி நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த அகழ்வு 1996ஆம் ஆண்டு யுத்த காலத்தில் நடைபெற்றதாக கருதப்படும் படுகொலைகளுடன் தொடர்புடையது. இதில் சிறுவர்கள், பெண்கள், பெரியவர்கள் என பலர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்: பச்சிளம் குழந்தையின் புத்தகப்பை, ஒரு சிறுவனுக்குரிய பொம்மை, சப்பாத்துகள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் எளிதாக மறைக்க முடியாத இன அழிவுக்கு அடையாளங்களாக பேசப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் அரசாங்கத்தின் பதில்: ஜூலை 2ஆம் தேதி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜயதிச அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டை அறிவித்தார். அவர் கூறியதாவது: இந்த வழக்கில் அரசு சார்பாக முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். விசாரணை அதிகாரிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் தேவையான அனைத்து ஆவணங்களும் சாட்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் இந்த பதில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த வழக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் ஒரு புதிய பரிமாணமாக பார்க்கப்படுகிறது. இந்த அகழ்வு தொடர்பான செய்தி வெளியாகியதிலிருந்து உலகளாவிய மனித உரிமை அமைப்புகள், தமிழ் கார்டியன், அல் ஜசீரா, கிரவுண்ட் வியூஸ், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியவை இது குறித்து தீவிர கவனம் செலுத்தியுள்ளன. காணாமல் போனவர்களின் குடும்பங்களும் மலையகத்திலிருந்து தமிழ் இளைஞர்களும் இது அரசியல் பேசும் விஷயம் அல்ல, நியாயம் பேச வேண்டிய விடயம் என கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, நுவரெலியா, ஹட்டன், திருக்கோணமலை, வவுனியா போன்ற பகுதிகளிலும் மக்கள் மத்தியில் இது குறித்து பேரதிர்ச்சியும் பீதியும் தான் நிலவுகிறது. இது வெறும் ஒரு அகழ்வுப் பணி அல்ல, இது போருக்கு பின்னாலான சத்தியத்தின் வெளிப்பாடு. இந்த மனித எலும்புக்கூடுகள் சாட்சிகளாக, வரலாற்று ஆவணங்களாக தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்த அநியாயங்களை சாடும் சுமையாகின்றன. நீதிமன்ற வழக்குகள் தொடரும் நிலையில் மக்கள் வேண்டுவது ஒன்று: உண்மை வெளிவர வேண்டும், நியாயம் வழங்கப்பட வேண்டும். இந்த நியாயப் பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இது உங்கள் ஜெட் தமிழ் செய்திகள். இந்த செய்தி உங்களை நெகிழச் செய்ததா? கீழே கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள். மேலும் உண்மைகளை ஆதாரங்களோடு கொண்டு வரும் வகையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.